அன்புக்குரிய சகோதரர்களே, நம் வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் நமக்கான பாதுகாப்பு என்பது எல்லோருமே விரும்பக்கூடியது. பிறருடைய தீங்கிலிருந்து ஒரு பாதுகாப்பு, நம்முடைய பொருளாதாரக்கான பாதுகாப்பு, நம்முடைய குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, இன்னும் பிறருடைய தீங்கான பார்வையிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த மோசத்திலிருந்து உண்டான பாதுகாப்பு. இந்த பாதுகாப்பை நாம் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த இடத்திலிருந்தெல்லாம் உங்களை நீங்கள் காத்துக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. இந்த சூறாவில் வரக்கூடிய 5 விதமான பாதுகாப்பு, 5 இடத்திலே இறைவா நான் உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன். பொறாமைக்காரர்களின் பொறாமையான எண்ணங்கள் வெளிப்படுகிற பொழுது ஏற்படக்கூடிய தீங்கு, முடிச்சுகளில் ஊதக்கூடிய சூனியம் போன்ற வேலைகளை செய்யக்கூடிய அந்த பெண்களிடத்திலிருந்து வரக்கூடிய ஆபத்து, அதிலிருந்து ஏற்படக்கூடிய பாதுகாப்பு, அதிகாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த ஆபத்து, அதிலிருந்து உண்டான பாதுகாப்பு என்பதை ஒரு 5 விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டி இதிலிருந்தெல்லாம் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் காப்பு பாதுகாப்பை என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் நாம் பயப்படக்கூடிய விஷயம் என்னவென்றால், குறிப்பாக நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே நாம் அச்சப்படுகிறோம். வெளியே போகிறாங்க, திரும்பி பாதுகாப்பாக வரணும். அவங்களுடைய உடலாலும் சரி, உள்ளத்தாலும் சரி, உள்ளம் எங்குமோ தாறுமாறாக திரும்பி விடக்கூடாது. அதன் வழியாக வேறு ஏதாவது சிந்தனைகள் அவர்களுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது. எப்படி நம்முடைய பிள்ளைகளாக வெளியே போகிறார்களோ, வீட்டுக்கு வருகிற பொழுதும் நம்முடைய பிள்ளைகளாக வர வேண்டும். அது ஆணோ பெண்ணோ எந்த பிள்ளையாகட்டும். நான் வெறுமன்ன பிள்ளை என்றுதான் சொல்கிறேன். ஏனென்றால் காலம் கெட்டு கிடக்கிறது என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? சுற்றி இருக்கிற சூழல்கள் எல்லாம் கெட்டு போயிருக்கிறது. அதற்கு நம்முடைய பிள்ளைகளும் பழகிவிடுவார்களோ என்ற அச்சம் பெற்றோர் என்ற தளத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இருக்கிறது. இந்த அச்சம் இல்லாமல் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக திரும்பி வர வேண்டும் என்றால், அதே போன்று நம்முடைய கொடுக்கல் வாங்க, நம்முடைய பொருளாதாரம் வேறு எங்காவது போய் தேங்கிவிடக்கூடாது. நமக்கான நம் கைகளிலே திரும்பி வந்துவிட வேண்டும். நம்முடைய பொருள் வேறு யாருக்கும் போய் சிக்கிவிடக்கூடாது. அதற்கான பாதுகாப்பு இதை எப்படி பெற முடியும் என்பதை அழகாக அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. நீங்கள் இதை வளமையாக செய்வீர்களே ஆனால் உங்களுக்கானதாகவே கடைசி வரை இருக்கும். அதை உங்களிடத்திலிருந்து யாரும் பிரித்துவிட முடியாது, பிரித்துவிட முடியாது. அந்த பாதுகாப்பை அல்லாஹ் முழுமையாக உங்களுக்கு தருவான் என்று அல் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். மிக முக்கியமாக திருக்குர்ஆனுடைய விரிவுரைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தஃப்சீருல் குர்துபி என்று சொல்லக்கூடிய நூலிலே இந்த செய்தி எழுதியிருக்கிறாங்க. மக்களிலிருந்து என்னென்ன தீங்கெல்லாம் மனிதனுக்கு ஏற்படணும், மனிதர்கள் பிற மனிதருக்கு என்னென்ன விதத்திலெல்லாம் தீங்கை கொடுக்க முடியுமோ அந்த அத்துணை தீங்கையும் தடுத்து நிப்பாட்டக்கூடிய ஆட்களை அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் ஒரு துண்டுக்கு வைத்திருக்கிறான். ஒரே ஒரு துண்டு தான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சொல்லித் வருகிற பொழுது அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு செய்தி சொல்கிறார். அந்த ஒரு துண்டை தினசரி வழக்கமாக நீங்கள் மனநமிட்டு ஓதி வந்தால் என்னென்ன தீங்கு உண்டோ எந்த தீங்கும் உங்களை அடையாது. அது ஒரு ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு ஒரு தடுப்பு அணையாக இருக்கும், உங்களுக்கு ஒரு வேலியாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்குள்ளே அது எந்த பிரதிபலிப்பையும் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது என்பதை அந்த திருக்குர்ஆனுடைய விரிவுரையிலே நமக்கு காண கிடைக்க முடிகிறது. என்ன வசனம் அது? என்ன திருக்குர்ஆனுடைய என்ன வசனம் அது? அல்லாஹ் சொல்லுகிறான், வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். அவ்வளவுதான். 4 வார்த்தைகள் கொண்ட ஒரு வசனத்தில் ஒரு துண்டு. வஉஃபவ்விது அம்ரி இலல்லாஹ். அல்லாஹ்வே, என் காரியத்தை அனைத்தையும் உன்னிடத்தில் சாட்டிவிட்டேன். அவ்வளவுதான். என் காரியம், என் பொறுப்புகள் அனைத்தையும் உன் புறத்தில் நான் கொடுத்து விட்டேன், நீனே பார்த்துக்கொள். நம்ம நினைச்சிருக்கோம் நிறைய நான் தான் தூக்கி முதல போட்டு சுமக்கிறேன்னு நினைச்சிருக்கோம்.
என் குடும்பத்தை, என் கம்பெனியை, என்னுடைய தொழிலை, என் பிள்ளைகளை, என்னுடைய காசு பணத்தை, என் சொத்து சொத்தை எல்லாத்தையும் நான் தான் முதுகில் போட்டு சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நாம் இருந்தாலும் அது இருக்கும், நாம் இல்லாட்டியும் அது இயல்பும். இதுதான் இயல்பு, உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் மனுஷன் எப்படி நினைக்கிறான்னா, நம்ம தான் சுமந்துட்டு இருக்கோம், நம்ம தான் ஓடா உழைச்சிட்டு இருக்கோம், நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி உங்கள் மொத்த பொறுப்பையும் அல்லாஹ்விடத்திலே கொடுத்து விடுங்கள். உங்கள் மொத்தத்தையும் அல்லாஹ்விடத்திலே அவன் சன்னிதானத்திலே கொண்டு போய் வைத்து விடுங்கள். அவன் பார்த்துக் கொள்வான். இதை நீங்கள் வளமையாக செய்தால் அனைத்து பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக நம்முடைய மீளாது விழாவிலே கூட ஹஜ்ரத் அவர்கள் இந்த வசனத்தை ஓதி காமித்து ஒரு விளக்கம் சொன்னார்கள். நீங்கள் கவனித்தீர்கள் நினைக்கிறேன். உங்கள் பிள்ளைகள் விஷயத்திலே பாதுகாப்பு வேண்டும் என்றால் அவர்களுடைய மானத்திற்கு, அவர்களுடைய கற்புக்கு, அவர்களுடைய உள்ளம் கெட்டு போகாமல் இருப்பதற்கு, அவர்கள் பார்வை எங்கும் தாறுமாறாக திரும்பி விடாமல், அதனால் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் அவர்கள் உள்ளத்திலே ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கு நீங்கள் விருப்பப்பட்டால் எப்பொழுதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை வெளியே அனுப்புகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அவர்களின் தலை மீது கை வைத்து இந்த வசனத்தை ஒரு தடவை ஓதி அவர்களின் தலையிலே ஊதிவிடுங்கள். அல்லாஹ் அந்த அத்தனை பாதுகாப்பையும் கொடுக்கிறார். என்னென்னவெல்லாம் நீங்கள் நினைக்கிறீர்களோ உங்கள் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நிறைய பெற்றோர்கள் கூறுகிறார்கள், இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இந்த மாதிரி என்று. நான் விலாவரியாக சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதுவெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால், நம் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். இதை கண்டிப்பாக பின்பற்றுங்கள். அல்லாஹ் அதற்கான உரிய பாதுகாப்பை வழங்குகிறான் என்பதை நமக்கு அறிஞர்கள் பெருமக்கள் நமக்கு விளக்கி தருகிறார்கள். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த வசனத்தை உள்வாங்கக்கூடிய ஆற்றலை தருவானாக. இந்த வசனத்தினுடைய அடுத்த முடிவு சொல்லுகிறான். இதை நீங்கள் செஞ்சால் என்ன செய்வான்? அந்த ஆயத்தை அல்லாஹ் ஓதும், இந்த ஆயத்தை சொல்லி முடிக்கிறான் அல்லாஹ். இன்னல்லாஹ் பஸீரும் பில் இபாத். இதை ஓத வேண்டாம். நான் முன்னால் சொன்ன அந்த வசனத்தில் அந்த 4 வார்த்தைகள் அடங்கிய துண்டை ஓதினால் போதும். உஃபவ்விது அம்ரி இலல்லாஹ், என் மொத்த பொறுப்பையும் அல்லாஹ்வே உன்னிடத்தில் நான் கொடுத்து விட்டேன், சாட்டி விட்டேன். இப்படி ஒருத்தர் நீங்க ஓதுனீங்கன்னா என்ன செய்யணும்? அல்லாஹ் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் தன் அடியார்களை தெளிவாக நோட்டமிடக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ஒரு சிசிடிவி கேமரா இருந்தால் எப்படி மனுஷன் தப்பு பண்றது பயங்கரம் இல்லையா? உள்ள வரும்பொழுது நீங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள்ளே இருக்கிறீர்கள், அதாவது கேமராவுடைய கண்காணிப்பு நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது, ஏதாவது தப்பு தண்டனை நடந்துடக்கூடாது. அப்படி நடந்தால் உரியவர்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக வச்சுருக்காங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த விஷயத்தை செஞ்சீங்கன்னா இன்னல்லாஹ் பஸீரும் பில் இபாத், தன் அடியாரை அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான், உற்று நோக்குபவனாக இருக்கிறான், அவர்களை அது அப்படியே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப அதன் வழியாக அவர்களை அல்லாஹ்வாகிய நான் பார்ப்பேன், பாதுகாப்பேன், அவர்களுக்கான பாதுகாப்பை நான் ஏற்பாடு செய்வேன் என்ற செய்தியையும் அல்லாஹ் மறைமுகமாக அங்கே சொல்லித் தருகிறான். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த வசனத்தை உள்வாங்கி ஓதக்கூடிய வழக்கமாக பின்பற்றக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி.